Hi friends. So in the video la வந்து நம்ம unit 4 ல இருக்கிற AML ல இருக்கிற last topic பார்க்க போறோம். That is expectation maximization algorithm னா என்ன? அது எப்படி GMM that is Gaussian mixture models ல எப்படி இது யூஸ் ஆகுது அப்படின்னு. So fundamentally பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு abstractஆன கான்செப்டா friends. So fundamentally basicல the expectation maximization algorithm or EM algorithm புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தான் நம்ம GMM ல அப்ளை பண்ணுவோம். GMM எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிளஸ்டரிங்க்கு யூஸ் ஆகுது. So clustering க்கு GMM யூஸ் ஆகுது. GMM ல இந்த EM algorithm யூஸ் பண்றோம். So அந்த flow ஞாபகம் வச்சுக்கோங்க. So EM algorithm பார்க்கறதுக்கு முன்னாடி fundamentally இன்னொரு விஷயம் பார்ப்போம். So என்கிட்ட ஒரு பெரிய training data இருக்கு. So என் training dataல ஒரு 1 lakh samples இருக்குன்னு வச்சுக்கலாம். So generally நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சில கேசஸ்ல இந்த training data வந்து ஒரு probability density functionல fit பண்ண ட்ரை பண்ணுவேன். So probability density function னா என்ன? So mathsல நீங்க previous semestersல படிச்சிருப்பீங்க. Normal distribution பார்த்திருப்போம். இன்னும் நிறைய different types of distribution பார்த்திருப்போம். அந்த இருக்கிற set of distributionsல ஏதோ ஒரு distribution வந்து என் training dataல fit ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். So இதுக்கு ஒரு மெத்தட் இந்த ட்ரைனிங் டேட்டால ஒரு probability density function fit பண்ண ஒரு algorithm பாத்தீங்கன்னா maximum likelihood estimate. MLE algorithm வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா எனக்கு இருக்கிற ட்ரைனிங் டேட்டால ஒரு probability density function என்னால fit பண்ண முடியும். So MLE வச்சு பண்ணலாம். ஆனா MLE ஓட main drawback என்னன்னா அந்த டேட்டா செட்ல இருக்கிற எல்லா வேரியபிள்ஸ் எல்லா பாராமீட்டர்ஸும் அதுக்கு தேவை. இப்ப மெயின் விஷயம் என்னன்னா it requires all variables or all the variables இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டேட்டா செட் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காலேஜ்ல படிக்க டேட்டா செட் இருக்கு, இல்லை சுகர் டேட்டா செட் இருக்கு அப்படின்னா லைக் எல்லா வேரியபிள்ஸும் எதெல்லாம் அதை அஃபெக்ட் பண்ணுமோ சுகர் லெவல்ஸை எல்லா வேரியபிள்ஸோட வேல்யூஸும் இருந்தால் மட்டும்தான் எம்எல்இ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் ரியல் டைம்ல நம்ம கிட்ட எல்லா வேரியபிள்ஸோட வேல்யூ இருக்காது. ஸோ ரியல் டைம்ல எப்போதும் ரெண்டு டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அப்சர்வ்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து லேட்டன்ட் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேட்டன்ட் அப்படின்னா என்னன்னா ஹிடன் வேரியபிள்ஸ். சார் ஹிடன்னா என்ன சார்? எங்களுக்கு புரியல, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். காலேஜ்ல செமஸ்டர்ல உங்க பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு ப்ரிடிக்ட் பண்ண போறோம். என்கிட்ட என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னா ஃபீச்சர் நம்பர் 1 x1. x1ல என்கிட்ட என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்டடிட். ஸோ எவ்வளோ நேரம் நீங்க டெய்லி படிக்கிறீங்க அந்த பேராமீட்டர் ஒன்று இருக்கு. x2ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிவிஷன். ஸோ நம்பர் ஆஃப் ரிவிஷன் எவ்வளோ பண்றீங்க அப்படின்னு இருக்கு. x3ல என்ன இருக்குன்னா நம்பர் ஆஃப் இன்டர்னல்ஸ். ஸோ எவ்வளோ இன்டர்னல்ஸ் எழுதுறீங்க அப்படிங்கிற கவுண்ட் இருக்கு. தென் நான் ப்ரிடிக்ட் பண்ண போற வேல்யூ என் y வேல்யூ என்ன? என் பர்ஃபார்மன்ஸ் இன் செமஸ்டர். ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல லேட்டன்ட் வேரியபிள் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மேபி பர் டே 20 மணி நேரம் கூட படிச்சிருக்கலாம். நம்பர் ஆஃப் ரிவிஷன் ஒரு 10 ரிவிஷன் பண்ணிருக்கலாம். நம்பர் ஆஃப் இன்டர்னல்ஸ் ஒரு 4 இன்டர்னல் எழுதியிருக்கலாம். ஆனா நம்மள அறியாம ஒரு லேட்டன்ட் வேரியபிள் ஹிடன் வேரியபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் என்ன. ஸோ புரிஞ்சுச்சா புரியலையா அதான் விஷயம். ஸோ இது வந்து டைரக்டா நம்மளால மெஷர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு அப்டிராக்டான டேர்ம் தான். இதை தான் வந்து நம்ம லேட்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். ஸோ லேட்டன்ட் வேரியபிள்னா என்னன்னா இட் இஸ் ஹிடன். டைரக்டா இதோட வேல்யூவை என்னால மெஷர் பண்ண முடியாது. ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் ஹேஸ் அ டைரக்ட் இம்பாக்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ். என் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்துச்சுன்னா என் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கம்மியா நான் படிச்சிருந்தால் கூட என் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆனால் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நான் அதிகமா படிச்சுட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னா அப்ப ஆப்வியஸா என் பர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப என்னதான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை டைரக்டா மெஷர் பண்ண முடியலனாலும் அண்டர்ஸ்டாண்டிங் ஹேஸ் அ சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் ஆன் மை பர்ஃபார்மன்ஸ் ஆன் மை டார்கெட் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸ் தான் நம்ம லேட்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி வரும், சார் இதை டைரக்டா அப்சர்வ் பண்ண முடியல, டைரக்டா நம்மளால மெஷர் பண்ண முடியல, அப்ப இந்த லேட்டன்ட் வேரியபிளை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இந்த லேட்டன்ட் வேரியபிளோட வேல்யூஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? இதுக்கான சொல்யூஷன் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் அல்காரிதம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ளோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம ஃபண்டமெண்டலி எம்எல்இ யூஸ் பண்றோம்? ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எஸ்டிமேட் பண்ண. எம்எல்இன்னு என்ன டிராபேக் இருக்கு? என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஒரு என்னெல்லாம் வேரியபிள்ஸ் என் டார்கெட்டை அஃபெக்ட் பண்ணுதோ எல்லா வேரியபிள்ஸோட வேல்யூவும் எனக்கு இருக்கணும்.
ஓகே. ஆனா ரியல் லைஃப்ல எப்போதும் அந்த மாதிரி இருக்காது. லேட்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ லேட்டன்ட் வேரியபிள்ஸ் வந்தா என்ன பண்ணலாம்? அப்ப EM அல்காரிதம் யூஸ் பண்ணலாம். ஸோ EM அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு இன்னும் கம்மிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி EM அல்காரிதம்ல ரெண்டு சிம்பிளான ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டெப், எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப். ஸ்டெப்ல என்ன பண்ணும் அப்படின்னா, என் லேட்டன்ட் வேரியபிளோட வேல்யூஸை நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்டிமேட் லேட்டன்ட் வேரியபிள்ஸ். எதை வச்சு எஸ்டிமேட் பண்ணுவோம்? எனக்கு இதுல என்னென்ன தெரிஞ்சிருக்கு? x1 தெரிஞ்சிருக்கு, x2 தெரிஞ்சிருக்கு, x3 தெரிஞ்சிருக்கு. வேற அண்டர்ஸ்டாண்டிங் தெரியல. அப்ப x1, x2, x3 வச்சு பேஸ் பண்ணி நான் என்ன பண்றேன்னா, என் அண்டர்ஸ்டாண்டிங் யூன்னு வச்சுக்கிட்டேன்னா யூவை எஸ்டிமேட் பண்றேன். இதான் என்னோட ஸ்டெப். அப்ப எம் ஸ்டெப் என்ன சார்? மேக்ஸிமைசேஷன் ஸ்டெப் என்ன? ஸோ எம் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்னா, நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒரு நம்ம டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கு ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இப்போ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்னா மீன் இருக்கும், வேரியன்ஸ் இருக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கும் ஒரு செட் ஆஃப் பேராமீட்டர்ஸ் இருக்கும். எம் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பேராமீட்டர்ஸை அப்டேட் பண்ணும். ஸோ பேராமீட்டர்ஸ் ஆர் அப்டேட்டட். இவ்வளோதான் EM அல்காரிதம். இதை டீட்டெயில்டாக கமிங் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். பட் ஓவராலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டெப்ல என்ன பண்றோம்? எஸ்டிமேட் லேட்டன்ட் வேரியபிள்ஸ். எம் ஸ்டெப்ல என்ன பண்றோம்? பேராமீட்டர்ஸ் ஆர் அப்டேட்டட். என்ன பேராமீட்டர்ஸ்? என் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸை நான் அப்டேட் பண்றேன். ஓகே, இப்போ டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ நீட் ஃபார் EM நான் சொன்ன விஷயம் தான். ஸோ அங்க சொன்னதே இங்க டீட்டெயில்டா கீ பாயிண்ட்ஸா இருக்கும். நீங்க ஒரு டைம் படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்க மைண்ட்ல பெட்டரா புரிஞ்சிடும் திங்ஸ் எல்லாம். ஸோ இதெல்லாம் அதோட கண்டினியூஷன் தான். இந்த ஃப்ளோ சார்ட் நீங்க வச்சுக்கலாம். ஸோ என்ன அது? இனிஷியலா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கும் ஒரு இனிஷியல் செட் ஆஃப் வேல்யூஸ். எதுக்கு? இனிஷியல் செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து என் பேராமீட்டர்ஸ்க்கு நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்புக்கு போறேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்ல என்ன ஆகும்? எஸ்டிமேட் லேட்டன்ட் வேரியபிள்ஸ். ஸோ என் லேட்டன்ட் வேரியபிள்ஸோட வேல்யூவை நான் எஸ்டிமேட் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்? மேக்ஸிமைசேஷன் ஸ்டெப்புக்கு போறேன். மேக்ஸிமைசேஷன் ஸ்டெப்ல என்ன நடக்கும்? ஸோ அப்டேட் த பேராமீட்டர்ஸ். எதோட பேராமீட்டர்ஸ்? என் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட பேராமீட்டர்ஸை நான் அப்டேட் பண்றேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்ல EM அல்காரிதம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்வர்ஜென்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இதுல இன்டெப்த் போக வேண்டிய நெசசிட்டி இல்லை. கன்வர்ஜென்ஸ்னா எனக்கு கிடைக்கிற வேல்யூஸ், எனக்கு கிடைக்கிற டார்கெட் வேல்யூஸும் என் மாடல் பர்ஃபார்மன்ஸும் நல்லா கன்வர்ஜ் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறோம். நல்லா கன்வர்ஜ் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடும். கன்வர்ஜ் ஆகல அப்படின்னா திரும்ப எங்க போறோம்? இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்புக்கு போறோம். ஏன் போறோம்? இந்த லேட்டன்ட் வேரியபிள்ஸ் நம்ம கெஸ் தான் பண்றோம் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாக்ட் வேல்யூஸ் நமக்கு தெரியாது. இப்போ என் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வேற வேற வேல்யூஸ் இருக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் என் அண்டர்ஸ்டாண்டிங் வேல்யூ வந்து 1 to 10க்கு நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் எஸ்டிமேட் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 4ன்னு எஸ்டிமேட் பண்றேன். ஆனா இது தப்பா இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் டைம் எஸ்டிமேட் பண்ணும்போது 8 அப்படின்னு பண்றேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் நான் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அன்லெஸ் அண்ட் அன்டில் என் ரிசல்ட்ஸ் கன்வர்ஜ் ஆகிற வரையும். ஸோ இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ அல்காரிதம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், given a set of incomplete data, consider a set of starting parameters. ஸோ என்ன டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறோம்னா அங்கே 2 பேராமீட்டர் இருக்கும். இன்னும் வந்து மியூ, இன்னொன்று வந்து சிக்மா ஸ்கொயர் என்னோட வேரியன்ஸ் இருக்கும். இதுக்கு ரேண்டம் வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். ரேண்டம் வேல்யூஸ் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றேன்? எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப். Using the observed available data of the data set. That is நம்ம அங்க ப்ரீவியஸா பார்த்தோம்ல, x1, x2, x3 என்னெல்லாம் அப்சர்வ்ட் வேல்யூஸ் என்கிட்ட இருக்கோ அதை பேஸ் பண்ணி எஸ்டிமேட் த வேல்யூஸ் ஆஃப் த மிஸ்ஸிங் டேட்டா. மிஸ்ஸிங் டேட்டானா என்ன? என் லேட்டன்ட் டேட்டாவோட வேல்யூஸ் நான் கெஸ் பண்றேன். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப்ல மேக்ஸிமைசேஷன் ஸ்டெப். இங்கே நம்ம என்ன பண்றோம்? கம்ப்ளீட் டேட்டா ஜென்ரேட்டட் ஆஃப் த ஆஃப்டர் த எக்ஸ்பெக்டேஷன். தட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப்ல நம்ம என்ன டேட்டா ஜென்ரேட் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி என் பேராமீட்டர்ஸை அப்டேட் பண்றேன். அவ்வளவுதான். ஃபைனல் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்? ஸ்டெப் 2 and 3 அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அன்டில் என் ரிசல்ட் வந்து கன்வர்ஜ் ஆகிற வரையும் திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதான் மெயினான கீ கான்செப்ட்ஸ். இந்த டயக்ராம் மட்டும் ஞாபகம் இருந்தா கூட போதும், நீங்க கதையா எழுதிடலாம். தென் மெயின் யூசேஜ் ஆஃப் EM அல்காரிதம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து GMMல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இட் கேன் பி யூஸ் டு ஃபில் த மிஸ்ஸிங் டேட்டா இன் அ சாம்பிள். It can be used as the basis of unsupervised learning of clusters. It can be used for estimating parameters of hidden Markov model. It can be used for discovering the values of latent variables. So ஒரு 4 usages.
அப்புறம் அட்வான்டேஜஸ் சும்மா பார்த்துக்கோங்க, ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸும் ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் லைக் எக்ஸாம்ல டெவலப் பண்ணி எழுத. ஏன்னா உங்க ஃபாரின் ஆத்தர் புக்ல ரொம்ப மினிமம் கான்செப்டா இருக்கு, ரொம்ப அப்டிராக்டாவும் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் கம்மிங் ஸ்லைட்ஸ்ல உங்க ஃபாரின் ஆத்தர் புக்ல இருக்க அந்த ஈக்குவேஷன் தான் நான் வச்சிருக்கேன். ஸோ இது உங்க ஃபாரின் ஆத்தர் புக்லேருந்து எடுத்த கண்டென்ட் தான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன்னா என்ன? ஸோ இதுல 2 ஸ்டெப் இருக்கு. நீங்க அங்க ப்ரீவியஸா பார்த்ததே வச்சுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இது செகண்ட் ஸ்டெப். இல்ல சார் எங்களுக்கு ஃபாரின் ஆத்தர் புக்கை வச்சு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா இந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லாம் டெஃபினட்டா எழுதணும். ஆனா விஷயங்கள் எல்லாம் ஒன்னே தான் இருக்கும். இந்த இ ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்னா லேட்டன்ட் வேரியபிளை எஸ்டிமேட் பண்ணும். எம் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம்னா பேராமீட்டர்ஸை அப்டேட் பண்ணும். ஸோ விஷயம் ஒண்ணுதான், திரும்ப திரும்ப அதே தான் பண்ண போறோம். ஆனா அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை தேவைப்பட்டால் பார்த்துக்கங்க. இதை நான் இன்டென்ஷனலி எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா லைக் உங்க ஓவர் த ஹெட் ரொம்ப போற மாதிரி இருக்கும், ரொம்ப புரியாத மாதிரியும் ஃபீல் ஆகும். ஸோ உங்களுக்கு புரியுது, லைக் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா அதை பார்த்துக்கங்க. தென் இ ஸ்டெப்புக்கு ஒரு பெரிய செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எம் ஸ்டெப்புக்கு வேற ஒரு செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்ல எனக்கு ஒரு 7-8 மார்க் ஸ்கோர் பண்ணா போதும்னா அந்த மேல இருக்க கண்டென்ட் எழுதினாலே மார்க் போட்டுருவாங்க. இல்ல முடிஞ்சாலும் அட்லீஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட போதும். அவங்களுக்கும் ஃபாரின் ஆத்தர் புக்ல இருக்க கண்டென்ட்ஸ் எழுதிருக்கீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் மேக்ஸிமைசேஷன் பொறுத்து. நெக்ஸ்ட் ஜிஎம்எம் இதே வீடியோல பார்த்துடலாம். ஏன்னா ஜிஎம்எம் ஒண்ணுமே இல்லை, எக்ஸ்டென்ஷன் ஆஃப் இஎம் தான். ஸோ இஎம் நம்ம இங்க அப்ளை பண்றோம். ஸோ என்ன பண்றோம், இஎம் இங்க அப்ளை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஷியன் மிக்சர் மாடல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் யூஸ் வந்து கிளஸ்டரிங்க்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஜிஎம்எம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கிளஸ்டரிங்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ கிளஸ்டரிங் போறதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற கர்வ் பாருங்க. இது வந்து சும்மா ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ். நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ்னா என்ன, நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ் எப்படி இருக்கும், எப்போதுமே சிமெட்ரிக் அபவுட் இட்ஸ் மீன். ஸோ மீனோட செல்ஃப் லைக் சென்ட்ரடா இருக்கும். ஸோ இப்போ இந்த கர்வ் இருக்குன்னா இந்த கர்வோட மீன் தான் இந்த பாயிண்ட் 0. ஸோ மீனோட சென்டர்டா இருக்கும், சிமெட்ரிக்கா இருக்கும். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனை பத்தி இப்போ இன்டெப்த் பார்க்க போகல. ஆனால் காஷியன் மிக்சர் மாடல்ஸ்னா என்ன, காஷியன் கர்வ்னாலே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கர்வ் தான். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வ்னா என்ன, சிமெட்ரிக் அபவுட் இட்ஸ் மீன். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு உள்ள நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் 4 டிஃப்ரெண்ட் கர்வ் வரைஞ்சிருக்கும். ஸோ ஒன்னொன்னுத்துலயும் மீன் வேற, வேரியன்ஸ் வேற. இந்த மாதிரி 1 2 3 4 4 கர்வோட ஜஸ்ட் டயக்ராம்ஸ் இருக்கு. ஸோ சிங்கிள் வேரியபிள் இருக்கும் போது என் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷனோட ஈக்குவேஷன் இது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் மியூ பார் சிக்மா ஸ்கொயர், இது என்னோட பேராமீட்டர்ஸ், ஈக்குவல் டு 1 by root of 2 pi sigma square into e power minus x minus mu square by 2 sigma square. இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன் வேரியபிள்ல ஓகே, ஒன் வேரியபிள்ல டயக்ராம் இப்படி இருக்கு. ஆனால் ஸோ ஒன் வேரியபிள்னா என்ன அர்த்தம், ஒரு சிங்கிள் ஃபீச்சர் இருக்குன்னு அர்த்தம் டேட்டா செட்ல. ரியல் லைஃப்ல இப்படிதான் இருக்குமா, ஒரு சிங்கிள் ஃபீச்சர் தான் இருக்குமா, இல்லவே இல்லை. ரியல் லைஃப்ல மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் கூட இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 2 வேரியபிளோட டயக்ராம். ஸோ 2 வேரியபிள்ல பார்த்தீங்கன்னா அதே கர்வ் இப்படி ஒரு 3D கர்வ் மாதிரி, ஒரு பெல் கர்வ் மாதிரி இருக்கும். இந்த கர்வ்லாம் வரைய வேண்டிய நெசசிட்டி இல்லை. ஆனால் இந்த ஈக்குவேஷன் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ 2 டைமென்ஷன்ல 2 வேரியபிளா இருந்தா என்ன ஆகுதுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிவன் மியூ கமா சிக்மா ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல மெயினா ஞாபகம் வச்சுக்க விஷயம் என்ன அப்படின்னா மியூ. மியூ என்ன, இட் இஸ் த 2D மீன் வெக்டர். ஸோ ஏன் இங்க வெக்டர் வருது, வெக்டர்னா என்ன, இட் இஸ் அ சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ், ஒரு அரே மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அரே மாதிரி, ஏன்னா எனக்கு மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் வருது. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் வேரியபிளா இருந்தா சிங்கிள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், மல்டி வேரியபிளா இருந்தா மல்டிபிள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ மல்டிபிள் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் எனக்கு ஒரு மீன் வெக்டர் இருக்கும். ஸோ நார்மலா ஒன் வேரியபிள்ல என்ன இருந்துச்சு, ஒரு சிங்கிள் மீன் இருந்துச்சு. மல்டி வேரியபிள்ல ஒரு மீனோட வெக்டர் இருக்கு. தென் அங்க வேரியன்ஸ் இருந்துச்சு, அங்க என்ன சிக்மா ஸ்கொயர் இருந்துச்சு. இங்க வந்து லைக் சமேஷன் இருக்கு. இங்க சமேஷன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா இட் இஸ் 2 cross 2 கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இங்க 2 வேரியபிளா இருக்கிறதுனால 2 cross 2 கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷனையும் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ எழுதி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே, இது வரையும் புரிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் இங்க இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் பார்க்கலாமே. ஸோ இங்க பாருங்க, ஹென்ஸ் ஃபார் அ டேட்டா செட் வித் டி ஃபீச்சர்ஸ் we would have a mixture of k Gaussian distributions. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா செட்ல
நிறைய ஃபீச்சர் இருக்கு, x1 x2 x3 x4 னு. ஓகே, இந்த டேட்டா செட்ல இருக்க பாயிண்ட்ஸை நான் பிளாட் பண்றேன், ரேண்டமா பிளாட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன், கிளஸ்டரிங் பண்ண போறேன். ஸோ கிளஸ்டரிங்ல இவங்க மீன் பண்ண வர பாயிண்ட் என்ன அப்படின்னா, எவ்வளோ கிளஸ்டர் எவ்வளோ குரூப் நான் ஃபார்ம் பண்றேனோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கு. ஸோ 1 2 3 இது ஒரு கிளஸ்டர், 1 2 3 4 5 இது ஒரு கிளஸ்டர், தென் இங்க ஒரு கிளஸ்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மொத்தம் எவ்வளோ கிளஸ்டர், 1 2 3 3 டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ் இருக்கு. ஸோ 3 டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸ் இருந்தால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் for every cluster there is a equivalent Gaussian distribution or normal distribution. So இந்த பாயிண்ட்ல மெயின் பண்றேன், hence for a data set with d features we would have a mixture of k Gaussian distribution. k இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரையும் நான் வரைஞ்ச எக்ஸாம்பிள் என்ன 3. So 3 Gaussian distributions each having a certain mean and variance matrix. So ஒரு Gaussian distributionக்கு ஒரு mean இருக்கும், ஒரு variance இருக்கும். Then இங்கே ஏன் EM algorithm யூஸ் ஆகுது, the values for mean and variance. So basically a normal distribution ஓட parameter என்ன, mu and sigma square தான் என்னோட normal distribution ஓட parameter. இந்த ரெண்டு parameter estimate பண்ணதான் நம்ம EM algorithm யூஸ் பண்றோம். இவ்வளவுதான் friends concept. So mean and variance are determined using a expectation maximization algorithm. So fundamentally என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது எல்லாமே ஆன்லைன்ல இருந்து எடுத்த கண்டென்ட். ஏன்னா நம்ம ஃபாரின் ஆத்தர் புக்ல எல்லாம் ரொம்ப அப்டிராக்டா இருக்கு. ஸோ லெட்ஸ் சே we need to assign k number of clusters. ஸோ இங்க எனக்கு k வந்து 3. ஓகே, this means there are k Gaussian distribution. ஸோ k cluster இருந்தா k Gaussian distribution. இது நான் இப்பதான் சொன்னேன். with the mean and covariance. ஸோ mean என்ன, 3 cluster இருந்தா 3 mean இருக்கும். then covarianceம் 3 cluster இருந்தா 3 covariance matrix இருக்கும். Additionally, there is another parameter for the distribution. இன்னொரு parameter, that is ரெண்டு parameter பார்த்தோம், mu ஒன்னு sigma square ஒன்னு. இதை தவிர additional parameter என்னன்னா pi I. So it defines the number of points for the distribution. Number of points ன்னு சொல்லலாம். That is ஒரு கிளஸ்டருக்குள்ள எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லலாம், இல்லனா வந்து density of the distribution கூட சொல்லலாம். So என்ன மீன் பண்றோம் pi I னா, it is nothing but density of the specific cluster or the specific distribution. Now we need to find the values for these parameters. என்னென்ன parameter, mu, summation is my covariance matrix, அதுக்கப்புறம் என் pi என்ன, என் density of the distribution. ஸோ இந்த 3 வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிப்போம்னா E and M ஸ்டெப் வச்சு கண்டுபிடிப்போம். அதை எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ஸ் மட்டும் 2 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் இ ஸ்டெப்ல என்ன, லேட்டன்ட் வேரியபிள்ஸ் என்னவோ அதோட வேல்யூஸ் எஸ்டிமேட் பண்ணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்றோம்னு பாருங்க, ஃபார் ஈச் பாயிண்ட் xi. ஸோ ஒரு பாயிண்ட் xi-க்கும் நான் என்ன பண்றேன்னா, calculate the probability that it belongs to cluster. என்கிட்ட 3 கிளஸ்டர் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல C1 C2 C3 இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து try to calculate the probability that it belongs to C1 C2 C3. ஸோ இந்த 3 கிளஸ்டர்லையுமே அது பிலாங் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னன்னா R of IC equal to probability of that xi belongs to C. ஸோ அந்த பாயிண்ட் வந்து அந்த ஸ்பெசிபிக் கிளஸ்டருக்கு பிலாங் பண்ற என்ன ப்ராபபிலிட்டி டிவைடட் பை sum of probability xi belongs to all these different clusters. That is ஸ்பெசிபிக்கா அந்த ஒரு கிளஸ்டருக்கு பிலாங் பண்ற ப்ராபபிலிட்டி டிவைடட் பை summation of all probabilities. ஸோ அதோட ஈக்குவேஷன் இது. இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க, இன்டெப்தா எதுவும் போக வேண்டிய நெசசிட்டி இல்லை. இந்த வேல்யூ எப்போ ஹையரா இருக்கும், இந்த R of IC எப்போ ஹையரா இருக்கும்னா, நம்ம அந்த பாயிண்ட் ஒரு ஸ்பெசிபிக் பாயிண்ட் இருக்குன்னா அதை கரெக்டான கிளஸ்டர்ல அசைன் பண்ணும்போது இந்த வேல்யூ ஹையரா இருக்கும், இல்லைனா வந்து லோயரா இருக்கும். ஸோ எல்லாமே மேலோட்டமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். நெக்ஸ்ட் வந்து எம் ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், நம்ம பேராமீட்டர்ஸ் அப்டேட் பண்ணுவோம். என் பேராமீட்டர்ஸ் என்ன, pi I, மீன், தென் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ். இதை எப்படி அப்டேட் பண்றோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூ டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி எப்படி அப்டேட் பண்றோம்னா, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், pi equal to number of points assigned to that cluster divided by total number of points. என்கிட்ட மொத்தம் எவ்வளவு பாயிண்ட் இருக்கு, தென் நான் எவ்வளவு பாயிண்ட் அதுக்கு அசைன் பண்றேன் அந்த ஸ்பெசிபிக் கிளஸ்டருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு C1க்கு வந்து நான் சப்போஸ் 3 பாயிண்ட் அசைன் பண்றேன், என்கிட்ட மொத்தம் 9 பாயிண்ட் இருக்குன்னா என் புது பை C1ஓட புது பை என்னாச்சு 1/3. ஸோ 0.33.
நெக்ஸ்ட் மீன் அண்ட் கோவேரியன்ஸ் எப்படி அப்டேட் பண்றோம்னு பார்க்கலாம். ஸோ மீனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மீன் அப்டேஷனோட ஃபார்முலா மீன் ஈக்குவல் டு 1 by number of points assigned to that cluster into summation of I RIC into XI. இந்த RIC எங்க நம்ம கண்டுபிடிச்சோம்? எக்ஸ்பெக்டேஷன் ஸ்டெப் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கண்டுபிடிச்சோம். RIC into XI இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டுக்கும் பண்ணிடணும். அந்த கிளஸ்டர்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டுக்கும் பண்ணிடும். தென் இதே மாதிரி கோவேரியன்ஸ் எப்படி அப்டேட் பண்றோம்னா அதோட ஃபார்முலா இது. ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் ஜஸ்ட் எழுதி பாருங்க. இதுவுமே ஃபாரின் ஆத்தர் புக்ல டைரக்டா இல்லை. ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை எழுதி பார்த்தீங்கன்னா கூட போதும். தென் ஃபைனலாக பேஸ்ட் ஆன் த அப்டேட்டட் வேல்யூஸ் that we get from these step we calculate the new probabilities for each data point. So நம்ம என்ன பண்றோம்? திரும்ப step 2க்கு போயிட்டு திரும்ப ஒரு set of expectation step பண்றோம். திரும்ப maximization, திரும்ப expectation, திரும்ப maximization. இது திரும்ப பண்ணிட்டே இருக்கும். Then additionally applications of GMM நமக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிற பாயிண்ட் இதுமே உங்களுக்கு எக்ஸாம்ல எழுத யூஸ் ஆகும். கிளஸ்டரிங் யூஸ் ஆகுது, டென்சிட்டி எஸ்டிமேஷன் யூஸ் ஆகுது, அனாமலி டிடெக்ஷன், ஸ்பீச் ரெகக்னிஷன், கம்ப்யூட்டர் விஷன். ஸோ மொத்தம் ஒரு 5 அப்ளிகேஷன் இருக்கு. இதை தவிரையுமே நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதையுமே நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து EM அல்காரிதம் நல்லா ஒரு ஃப்ளோவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் GMM மேலோட்டமா தெரிஞ்சு வச்சுட்டு அங்க EM எங்க யூஸ் ஆகுது, காஷியன் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன, கிளஸ்டரிங்க்கு GMM எப்படி யூஸ் ஆகுது, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே மேக்கப் பண்ணி எழுதிடலாம். ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ், பை.